Students, now we discuss about an important topic, excess of pressure inside a liquid drop, a soap bubble and an air bubble. இதிலெல்லாம் excess of pressure எப்படி act ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். As it discussed earlier, the free surface of a liquid becomes curved when it has contact with a solid. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு லிக்யூடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஃப்ளாட்டானா இங்கே ஃபஸ்ட்டு படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். when it is come with contact with the சாலிடோட காண்டாக்ட் பண்ணும்போதே அந்த சர்ஃபேஸ் என்னவா மாறும், கர்வுடு ஒன்றா மாறும். ஓகேவா, ரைட். அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, த கர்வுடாக மாறக்கூடிய நேச்சர் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் லிக்யூட் ஏர் ஆர் லிக்யூட் கேஸ் இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸில் ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னிடியூட் ஆஃப் இன்டர்ஃபேஷியல் சர்ஃபேஸ் டென்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரைட். இன் அதர் வேர்ட்ஸ், a consequence of surface tension, the above such interface have energy and for a given volume. அப்போ அந்த டாப் சர்ஃபேஸ்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுறதுனால அந்த இன்டர்ஃபேஸ்லலாம் எனர்ஜி இருக்கும், ஃபார் சர்டைன் வால்யூம் இருக்கும். இப்போ ஜென்ரலாக ஒரு லிக்யூடுடைய சர்ஃபேஸ் ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா அங்கே the energy should be minimum இருக்கணும். The surface will have a minimum energy with least areaவாக இருக்கணும். அதனால தான் லிக்யூட் ட்ராப் என்ன ஷேப்பில் இருக்கு, ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஃபார் ஸ்மாலர் ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம். when the free surface of the liquid is curved, there is difference in pressure between inner and outer side of the surface. அப்போ அது கர்வுடாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிடுது. அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். see, the liquid drop, the free surface is flat அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வாட்டர் இருக்குது. இப்போ டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ we know that the molecule on the surface, அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுலில் the force, surface tension force acts in tangential direction. அப்போ இந்த மாதிரி tangential directionல ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த மாலிகுல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் த மாலிகுல் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அப்போ in the case of a plain liquid surface, the pressure on the liquid side is equal to the pressure on the vapor side. ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல எக்ஸஸ் ப்ரெஷர்ங்கிற பேச்சே வராது. சப்போஸ் இந்த லிக்யூடு இந்த மாதிரி கர்வ்டு ஒன்றா இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம், கர்வ்டு. ஏதாச்சும் கிளாஸும் லிக்யூடும் டச் ஆகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கர்வ் ஷேப். இது என்ன கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், கான்கேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இது என்ன நேச்சர், திஸ் இஸ் கான்கேவ் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் கான்கேவாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல ஒரு மாலிகுல் எடுத்துக்கிடுவோம், இட் ஆக்ட்ஸ் இன் த டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். அப்போ இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷனில் எப்படி ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுமா, டேஞ்சன்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். now resolve this into this surface tension forces into its component நான் ரிசால்வ் பண்ண போகிறேன். அப்போ
அப்போ எப்படி ரிசால்வ் பண்ண போகிறேன்? அப்போ இது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிடுவோம். இது ஹரிஜாண்டல் காம்பனண்ட் டி காஸ் தீட்டா. இங்கே வெர்டிக்கல் காம்பனண்ட் என்னது? டி சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இதை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இது ஹரிஜாண்டல் டைரெக்ஷன். அப்போ இதுக்கு தீட்டா ஆங்கிள் இன்க்ளினேஷனில் இருக்கும்போது இது ஹரிஜாண்டல் காம்பனண்ட் டி காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்பனண்ட் டி சைன் தீட்டா. ரெண்டுக்கும் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஒரே டைரெக்ஷனில் வருது. ஹரிஜாண்டல் காம்பனண்ட் என்ன ஆயிடுது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். அப்போ த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார் திஸ் ஃப்ரீ சர்ஃபேஸ், அப்போ ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ன பண்ணுது? இந்த டைரெக்ஷனில் தான் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்குது? பிளேனாக இருக்கிறத விட எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு லிக்யூட் ட்ராப் என்ன பண்ணோம்? ஒரு லிக்யூட் சர்ஃபேஸ் என்ன பண்ணோம்? கீப் இட்ஸ் சர்ஃபேஸ் வித் மினிமம் எனர்ஜி அண்ட் லீஸ்ட் ஏரியாவாக இருக்க பார்க்கணும். அப்போ இதனுடைய சர்ஃபேஸில் வந்து சர்ஃபேஸை என்னவா மாற்ற பார்க்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக மாற்ற பார்க்கும். அப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை இங்கே இந்த அட்மாஸ்பியரிக்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன பண்ணும்னா எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டைரெக்ஷனில் வரும்போது அதை என்ன பண்ண பார்க்கும்? ஃப்ளாட் பண்ண பார்க்கும். ஓகேவா? ரைட். அப்போ there is more force act on the concave surface. ஓகே, ரைட். இப்போ இது இந்த கேஸ். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்பர் டைரெக்ஷன், எக்ஸஸ் ப்ரெஷர். எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கு? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸர்ட் பண்ணி இதை இது மாதிரி ஃப்ளாட் பண்ண பார்க்கும். சப்போஸ் இங்கே தேர்ட் கேஸை பார்ப்போம். தேர்ட் கேஸில் சப்போஸ் இந்த மெர்க்குரியில் காட்டின மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குப்பா. அப்போ சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? கான்வெக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ கான்வெக்ஸாக இருக்குது. இங்கே ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். அப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்கும்? டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன். இந்த மாதிரி டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகுது? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? வழக்கம் போல் ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ ரிசால்வ் பண்ணும்போது என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல இந்த இதை ரிசால்வ் பண்ணும்போது இப்போ இங்கே ஹரிஜாண்டல் லைன், இந்த ஹரிஜாண்டலோட இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா, இது வந்து வெர்டிக்கல் லைன். அப்போ இந்த காம்பனண்ட் வந்து டி காஸ் தீட்டா, இந்த காம்பனண்ட் வந்து டி சைன் தீட்டா. அதே மாதிரி இதை நான் ரிசால்வ் பண்ணும்போது இங்கிட்டு ஒரு ஹரிஜாண்டல் லைன், இது வெர்டிக்கல் லைன், இதோட இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா, இது வந்து டி காஸ் தீட்டா, இது டி சைன் தீட்டா. அப்போ இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆயிரும். டி சைன் தீட்டா ரெண்டுக்கும் ஒரே டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே. அப்போ த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா? அப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். பட் டு அட்டைன் ஈக்லிபிரியம் இதை வந்து இந்த மாதிரி மாற்றணும், ஃப்ளாட்டாக மாற்றணும். அப்போ இது இப்படி ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கணும்? இதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கணும். அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது இது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக மாற்றி விட்டுரும்.
ஓகேவா? அப்போ இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ரெஷர்னால எக்ஸஸ் ப்ரெஷர் இப்போ சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸாக இருந்தால் எக்ஸஸ் ப்ரெஷர் அப்வர்டாக ஆக்ட் ஆகும். எக்ஸஸ் ப்ரெஷர் ஆக்டிங் இன் த அப்வர்ட். இப்போ சர்ஃபேஸ் இஸ் கான்கேவாக இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ இங்கேயும் பாருங்கள் எக்ஸஸ் ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுது? கான்கேவ் சைடு. இங்கேயும் பாருங்கள் எக்ஸஸ் ப்ரெஷர் எங்கிட்ட ஆக்ட் ஆகுது? இந்த கான்கேவ் சைடு. மேலேருந்து பார்த்தா தான் கான்வெக்ஸ், கீழே இருந்து பார்த்தாக்க என்னது? கான்கேவ். அப்போ ஆல்வேஸ் மோர் ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த கான்கேவ் சைடு. ஓகே. ஸோ ஃபார் a curved liquid surface in equilibrium, the pressure on its concave side is greater than the pressure on its convex side. Okay students, so இப்போ சொல்லி கொடுத்ததை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த வேர்டிங்ஸ்குள்ளே போய் இந்த டயக்ராமை சேர்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். You will clearly understand. Okay.